இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இன்றைய வாசங்கள் மூலமாக நாங்கள் உம்மை நம்பிக்கையோடு தேட வேண்டும் என்றும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் நீர் அழைப்பு விடுக்கின்றீர். நீர் கொடுக்கின்ற அழைப்பை நாங்கள் ஏற்று வாழவும் அதன் மூலமாக உமது அருளை பெற்றுக்கொள்ளவும் நீர் வழி செய்கின்றீர். இதனை நாங்கள் உணர்ந்து செல்வத்தை நாடுவதற்கு பதிலாக உம்மை முதலில் நாடவும் உமக்கு ஏற்ற செயல்களை முதலில் செய்யவும் எங்களுக்கு நீர் அருள் கொடுக்கின்றீர். அதனை நாங்கள் பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும், நீர் கொடுக்கின்ற அருளுக்கும், நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற கிருபைக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாம் நாடி தேட வேண்டும் என்றும், செல்வத்திற்கு நாம் அடிமையாகாமல் இறைவன் விரும்புவதை செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்றும், செல்வம் தீய விளைவுகளையும் தீய நாட்டங்களையும் கொண்டு வரும் என்றும், தீமைக்கு ஆணிவேரே பொருள் ஆசை என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார். இறைவனை தேடுவோம். கண்டிப்பாக இறைவன் நமக்கு தேவையானதை சிறப்பாக கொடுத்து வழி நடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 12 சீடர்களோடு பொல்லாத ஆவி நின்று விடுதலையான, நோய்களிலிருந்து விடுதலையான பெண்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்றும், அவர்களுக்கு இருந்த உடைமைகளையெல்லாம் விற்றுவிட்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்றும், அவர்கள் இயேசுக்கு பணிவிடை செய்தது மட்டுமல்லாமல் இயேசுவின் சீடர்களாக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகம். எனவே ஆண்டவர் கூறுவதை கேட்போம், இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்வோம். அப்போது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை. இறைவனை உணர்ந்து இறைவனுக்காக வாழ்வோம். இறைவன் நம் தேவைகளை நிறைவு செய்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.